மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய பேருந்துகள் கூடு கட்டி வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த மாதம் நாகப்பட்டினத்திற்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வந்தபொழுது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கும் தெரியும், 105 பேருந்துகளை அங்கே கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அத்தனையும் பழைய வழித்தடத்தில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி அமைப்பதற்கு. மாண்புமிகு உறுப்பினர் பின்னாடி ஷானவாஸ் இருக்கிறார். பூஞ்சோலை கிராமத்திற்கு அன்றைக்கு பேருந்து இயக்கப்பட்டது என்பதையும் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். எனவே இந்த பேருந்தும் விரைவிலே மாற்றி அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அடங்கி சென்னை புறநகரில் தாம்பரம் மாநகராட்சி வளர்ந்து வரும் பகுதி. ஆக இங்கே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை தான் போக்குவரத்து பேருந்துகள் செல்கின்றன. ஆனால் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரதான சாலைகளில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவது குறைவாக இருக்கிறது. ஆகவே அதிகரித்து மினி பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை ஏற்கனவே நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஆகவே மினி பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுமா என்பதை தகவல் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வளர்ந்து வருகின்ற அந்த நகர பகுதிகளில் சில இடங்களில் சாலை மிக குறுகலாக இருக்கின்ற பகுதியில் மினி பேருந்துகள் விட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மினி பேருந்துகளை விட சிறிய ரக வாகனங்களை இயக்கினால் கூட அந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அந்த ஆலோசனையும் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.